முழுதாக 10 மாதங்கள் முடிந்த நிலையில் கோவலனின் பிறந்த நாள் வந்தது. அதை அவன் வெகு விமர்சையாக செய்வான் என எதிர்பார்த்த கண்ணகிக்கு ஏமாற்றம். அவளை அழைத்து கொண்டு கோயில் சென்று வீடு திரும்பினான். என்ன அவ்வளவுதானா? வேற என்ன? ஓ, ஊட்டிக்கு போகணும்னு சொன்னியோ, அதுவா? அது இல்லை, உங்கள் பிறந்தநாளை பெருசாக பிரம்மாண்டமாக செய்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்லை, செய்ய பிடிக்கலை. ஏன்? என் வாழ்க்கையில் முக்கியமான அங்கமாக இருந்தவங்க இப்போ என் கூட இல்லை. அதனால் எனக்கு பெருசாக விழா எடுக்க பிடிக்கலை என்றான். ஓ, மாதவியா? தெரியுமே என சலிப்பாக சொல்ல அவனும் அதிர்ந்து, லூசு கண்ணகி, நான் மாதவியை சொல்லலை, என் தாத்தாவை சொன்னேன். ஓ சாரி என்றான். என்னத்த சாரி? எப்போ பாரு மாதவி மாதவின்னு அவளை பற்றியே பேசுகிற. நான் கூட அவளை மறந்துடுறேன். நீ அவள் பேரை சொல்கிறப்ப தான் எனக்கு ஞாபகம் வருது, தெரியுமா? ஏன் மறந்துடுறீங்க? உங்கள் காதலியை மறக்கிறது பாவம். வெறுப்பேத்தாத. என்னவோ எனக்கு அவள் நினைப்பு இப்போலாம் வரலை, அதை நினச்சி சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு அதுக்கும் ஒரு குறை சொல்லு என திட்ட, அதே நேரம் அவனை தேடி போலீஸ் அதிகாரிகள் வந்தார்கள். அவர்களை கண்டதும் அவள் திகைத்தாள். கோவலனோ குழம்பினான். வாங்க, என்ன விஷயம்? எதுக்காக வந்திருக்கீங்க என கோவலன் கேட்க, கோவலன், நாங்கள் உங்களை கைது செய்கிறோம். கைதா? எதுக்கு? சிலம்பரசன் யாரு? உங்களுக்கு தெரிஞ்சவரா? எனக்கு நண்பனா ஒரு காலத்தில் இருந்தவன், என்னோட கல்லூரியில் வேலை பார்த்தவன், அவ்வளவுதான். ஏன் அவனை கேட்குறீங்க? அவனை நீங்கள் கொன்னுட்டதா எங்களுக்கு புகார் வந்திருக்கு. எது, நானா? ஆமாம். இல்லை, இது போய். சமீபத்தில் நீங்கள் ஊட்டிக்கு போனீங்களா? இல்லையா? ஆமாம், போனேன். அதுக்கு என்ன இப்போ? அங்கே தான் கொலை நடந்திருக்கு. நான் தான் கொலை செய்தேன்னு ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட? இருக்குது. அதனால தான் உங்களை கைது செய்ய வந்திருக்கோம். நான் வக்கீல்கிட்ட பேசிட்டு வரேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. எங்களோட வாங்க. தகராறு செய்தீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் என சொல்ல கண்ணகி கலங்கினாள். இல்லை, அவர் கொலை செய்திருக்க மாட்டார். இதை பாருங்க, ஆதாரம் இல்லாமல் நாங்கள் எதையும் சொல்லலை. தயவு செய்து தகராறு செய்யாதீங்க என சொல்ல கோவலன் பலமாக யோசித்தான். அவனது யோசிப்பை கண்ட கண்ணகி சந்தேகப்பட்டாள். போலீஸ் அதிகாரிகளோ அவனை கைது செய்து அழைத்து சென்றார்கள். கண்ணகியோ அழுகையுடன் நிற்க, அவனோ, நான் எந்த கொலையும் செய்யலை கண்ணகி, என்னை நம்பு என்றான். நான் நம்புகிறேன், எப்படியாவது உங்களை நான் மீட்கிறேன் என சொல்ல அவனும் நிம்மதியானான். அவர்கள் சென்றதும் துரிதமாக வேலையில் இறங்கினார் கண்ணகி. உடனே உதயமூர்த்திக்கு தகவல் அளித்தார். அவர் வரும்போதே வக்கீலுடன் வந்தார். அவரிடம் கலந்து பேசி அனைவருமாக போலீஸ் ஸ்டேஷன் சென்றார்கள். அதற்குள் கோவலன் மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அதை கேட்டு டென்ஷன் ஆனாள் கண்ணகி. வக்கீலும் தன் பங்கிற்கு போலீசிடம் பேசி பார்த்தும் பலன் இல்லை. நாளை கோர்ட்டில் வந்து பார்க்குமாறு சொல்லிவிட அனைவருக்குமே பேரடியாக இருந்தது. இந்த விஷயம் செய்தித்தாள், மீடியா வரை சென்றது. கல்லூரி மாணவர்களால் இதை நம்ப இயலவில்லை. கோவலனை லாக்கப்பில் வைத்து மிரட்டினார்கள். அவனோ, இல்லை, நான் நிரபராதி, நான் கொலை செய்யவில்லை என்றே சொல்லி வைத்தான். கண்ணகிக்கு ஒன்றும் ஓடவில்லை. அவள் கோவலனுக்காக அழுதாள். அவளுக்கு துணையாக யாரும் இல்லை. இரவு முழுவதும் கோவலனை நினைத்து தூங்க மறந்தாள். மறுநாள் பொழுது விடிந்ததும் கண்ணகி ரெடியாகி வெளியே வர அங்கு மாதவி நின்றிருந்தாள். அவளை கண்டதும் கண்ணகிக்கு உயிரே வந்தது போலானது. ஓடிச் சென்று அவளை கட்டி அணைத்து கொண்டாள். இரு பெண்களுமே அழுதார்கள் கோவலனை நினைத்து. மாதவியே கண்ணகியை தேற்றினாள். அழாத கண்ணகி, அலறதால் எதுவும் மாற்ற முடியாது. அதுக்கு பதிலாக கோவலனை எப்படி காப்பாற்றுறதுன்னு யோசிக்கலாம் என சொல்ல, கண்ணகியோ மாதவியிடம், அவர் கொலை செய்யலை மாதவி, எனக்கு தெரியும் கண்ணகி. தெரியுமா? எப்படி? எல்லாம் என்னால் தான் என்றாள் மாதவி. புரியலை. ஆமாம், நீ எப்படி இங்கே வந்த? ஓ, நியூஸில் செய்தியை பார்த்துட்டு வந்தியா? ஆமாம் கண்ணகி, சிலம்புவை கொன்னது கோவலன் இல்லை, அது எனக்கு உறுதியாக தெரியும். அப்போ அவனை யார் கொன்னது? தெரியலை, எனக்கு தலையே சுத்துது மாதவி. நீ வா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், முக்கியமானது, வா என அவளை அறைக்கு அழைத்து சென்று கதவை தாழ்பால் போட்டுவிட்டு வந்தாள். எதுக்குடி இப்படி செய்கிற? முதல்ல நாம் கோவலனை போய் பார்க்கணும், வா. அதுக்கு முன்னாடி நீ சில உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். என்ன உண்மை? சொல்கிறேன். இங்கிருந்து நான் கிளம்பி நேரம் ஊட்டிக்கு தான் போனேன். அங்கே இருக்கிற ஒரு கான்வென்ட்டில் டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு ஹாஸ்டலில் தங்கி இருந்தேன். கொஞ்ச நாள் முன்னாடி கான்வென்ட்டில் டூர் பிளான் பண்ணாங்க. அதுக்கு நான் மாணவர்களுக்கு துணையாக போனேன். டூர் போன இடத்துல அந்த சிலம்புவை பார்த்தேன். என்னடி சொல்கிற? அவனையா? அவன் ஏன் அங்கே வந்தான்? அவனும் டூருக்கு வந்தான் போல. என்னை பார்த்துட்டு வந்து வம்பு பண்ண ஆரம்பித்தான்.
ஏதோ நான் ஸ்கூல் பசங்களோட வந்ததால் கூட இருந்தவங்க அவனை விரட்டிட்டாங்க. அப்புறம் அவன் என்னை தேடி வந்து தொல்லை பண்ணான். எவ்வளவோ திட்டி பார்த்தும் அடங்கலை. எதுக்கு அவன் உங்ககிட்ட முறைகேடாக நடந்துக்கிறான், காரணம் என்ன என்று கேட்டான் கண்ணகி. கோவலன் என்ன விரும்புகிறான்ல, எப்படியாவது என்னை டார்ச்சர் பண்ணி கோவலனை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கணும்னு நினச்சான் போல. நான் இடம் கொடுக்கல. கடைசியாக ஒரு நாள் ராத்திரி நேரம் அவசர நிமித்தமாக நான் ஹாஸ்டலை விட்டு தனியாக கடைக்கு போக வேண்டிய நிலைமை. அப்போ பார்த்து நான் கோவலனை பார்த்தேன். அவரும் சிலம்பும் கோபமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. கைகலப்பு வர்ற அளவுக்கு சண்டை போட்டாங்க. அதில் சிலம்பு என்னை பார்த்துட்டான். நேராக என்கிட்ட வந்து என்னை பிடிச்சான். அதில் கோவலன் கோவப்பட்டு சிலம்புவை அடித்தார். அப்படியே அவங்க சண்டை பெருசாயிடுச்சு. அதில் கோவலன் சிலம்புவை அடின்னு அடித்து ரோட்டில் தள்ளிட்டார். அதில் அவன் மயங்கிட்டான். அதோட என்னை கூட்டிகிட்டு போய் அவரோட எஸ்டேட் பங்களாவில் தங்க வச்சார். நான் ரொம்ப பயந்துருந்தேன். கோவலன் தான் எனக்கு ஆதரவாக இருந்தார். அவரோட பங்களாவில் தான் இத்தனை நாளும் நான் இருந்தேன். அங்கே எனக்கு பாதுகாப்புக்கு ஆளுங்களை வச்சார். நேற்று நியூஸ் பார்த்துட்டு பதறிக்கிட்டு வந்தேன் என சொல்ல கண்ணகி, ஓ அப்போ நான் யூகிச்சது சரிதான், உன்னை தேடி ஊட்டிக்கு வந்திருக்காரு போல. நான் அங்கே இருக்கிறது அவருக்கு தெரியாது கண்ணகி, எதாச்சியாக வந்திருக்காரு. அவர் வந்ததும் நல்லதாக போச்சு. என்னை சிலம்புகிட்ட இருந்து காப்பாற்றினார். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? சரிடி, கோவலன் சிலம்புவை கொன்னுட்டதா சொல்கிறாங்களே, அது எப்படி? ஒருவேளை கோவலன் அடித்த அடியில் அவன் மயங்கிட்டதா நாங்கள் நினச்சிட்டு வந்துட்டோம். அப்படி இல்லாமல் அவர் அடித்த அடியில் அவன் செத்திருந்தா? இல்லை, அப்படி இருக்காது மாதவி. எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஆனால் பாதிக்கு பாதி சந்தேகமாகவும் இருக்குது. போலீஸ்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது. அதை வச்சு தான் அவங்க வந்திருக்காங்க. அப்படி என்ன ஆதாரம் இருக்குன்னு தெரியலையே. கோர்ட்டுக்கு போனால் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி கோவலனை பார்க்கணும். இந்த விஷயத்தில் நிஜமாவே கொலைன்னு நிரூபிச்சிட்டா கோவலனுக்கு பதிலாக நான் ஜெயிலுக்கு போவேன் என்றார் மாதவி. மாதவி, என்ன சொல்கிற நீ? ஆமாம், எனக்காகத்தானே அவர் சிலம்புவை அடித்தார். அப்போ நான் தானே அவருக்கு பதிலாக ஜெயிலுக்கு போகணும். பைத்தியம் மாதிரி உளராத. யாரும் ஜெயிலுக்கு போக வேணாம். முதல்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் என்றான். காலேஜ் எப்படி நடக்குது? நல்லா தான் நடக்குது. ஆனால் இந்த கொலை விஷயம் தெரிஞ்சு காலேஜுக்கு கெட்ட பேர் வராமல் இருந்தால் சரி. எப்படியாவது கோவலனை காப்பாற்றிடணும் கண்ணகி என மாதவி கெஞ்ச, கண்ணகியும் கண்டிப்பாக என் உசுரை கொடுத்தாவது நான் அவரை காப்பாற்றி உங்ககிட்ட ஒப்படைப்பேன் என்றான். கண்ணகி என அவள் அதிர்ச்சியில் அலறினாள். அவர் மனசில் என்னால் இடம் பிடிக்க முடியல மாதவி. என்ன சொல்கிற நீ? ஊட்டியில் கூட என் கூட இருந்தப்போ கூட காதல் கீதல்னு சொல்லிக்கிட்டு என் பக்கமே வரல தெரியுமா? கண்ணையே தனியாக விட்டுட்டு வந்துட்டேன். தகவல் வேற சொல்லலை. என்ன நினச்சி பயந்துருப்பா. ஊருக்கு போகணும், சண்டைக்கு நிற்பா. அவளை வேற நான் சமாதானம் செய்யணும்னு இருந்த ஒரு வாரம் முழுக்க உன்னை பற்றியே தான் பேசினார். என்கிட்ட கூட அவர் நெருங்கலை, கண்ணியமாக நடந்துக்கிட்டார். சிலம்புவால் எனக்கு இனி பிரச்சனை வராதுன்னு நம்பி தான் அவர் ஊருக்கே கிளம்பி போனார். அவர் மனசில் நான் இல்லை கண்ணகி, நீ தான் இருக்க என சொல்ல கண்ணகிக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. கண்ணகி, நேரமில்லை, வா போகலாம் என அழைக்க கண்ணகியும் உடனே கிளம்பினாள். கண்ணகியும் மாதவியும் அவசரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்வதற்குள் கோவலனை கோர்ட்டுக்கு அழைத்து சென்றிருந்தார்கள். அதில் அவர்கள் அவசரமாக கோர்ட்டுக்கு சென்றார்கள். உதயமூர்த்தியும் வக்கீலும் கோவலனிடம் பேசிக்கொண்டிருக்க அவ்விடம் வந்து நின்றார்கள் கண்ணகியும் மாதவியும். இரு பெண்களையும் ஒன்றாக பார்த்ததும் பரவசமானார் கோவலன். கண்ணகி இருப்பது தெரிந்தும் வேண்டுமென்றே, மாதவி என் அன்பே, எனக்காக வந்துட்டியா என சொல்ல கண்ணகி அதிர்ந்தாள். மாதவிக்கு வேடிக்கையாக இருந்தது. கோவலன், என்னால் நீங்கள் இப்படி மாட்டிக்கிட்டீங்களே என மாதவி பேச, உனக்காக நான் என் உசுரை கூட தயாராக இருக்கேன் மாதவி என சொல்ல கண்ணகியால் தாங்க இயலவில்லை. அவ்விடம் விட்டு சென்று ஒரு ஓரமாக கோபமாக அமர்ந்துவிட, மாதவியோ கோவலனிடம், இது என்ன விளையாட்டு? சும்மாதான். ஆமாம், உன்னை யார் இங்கே வர சொன்னது? இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீயும் வந்துட்டியா? நான் ரொம்ப பயந்துட்டேன், அதான் வந்தேன். கண்ணகி பாவம், அவளுக்கு துணைக்கு வந்தேன். அதான பார்த்தேன். எப்படியோ கண்ணகிக்கு துணையாக நீ இருக்கியே, அது போதும் எனக்கு. ஆமாம், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் உங்களை கைது செய்தாங்க? அதை சொல்ல மாட்டாங்களே, கோர்ட்டில் தான் சொல்லுவாங்க போல இருக்குது. பயமாக இருக்கா உங்களுக்கு? ஆமாம், அன்னைக்கு அவன் மயங்கிட்டான்னு விட்டுட்டு போனது தப்பாக போச்சு மாதவி. அப்போ இருந்த சூழ்நிலையில் என்னை பாதுகாக்கணும்னு நினச்சிங்க.
ஆனால் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்னு நாம் என்ன அன்னைக்கு நினச்சோமா என்றாள். நிஜமாவே செத்தது சிலம்பு தானா? அப்படித்தான் சொல்கிறாங்களே, பார்ப்போம் என்றவன் கண்ணகியை பார்த்தான். அவளோ வீம்பாக அமர்ந்திருக்க அதை கண்டு சிரித்தவன், இங்கே நான் கத்தி மேலே நிற்கிறேன், அவளை பாரு குழந்தை போல கோச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா, போய் அவளை சமாதானம் செய். இது அநியாயம், நீங்களே போய் பேசி சமாதானம் செய்யுங்க. நானா? ஏற்கனவே இங்கே என் மேலே கொலைப்பழி விழுந்திருக்கு, இதில் இவள்கிட்ட போனால் சரியாக வராது. நான் இருக்கிற பிரச்சனையை பார்க்கிறேன், நீயே போய் அவளை பார்த்துக்கோ என சொல்ல மாதவியும் சரி என தலையாட்டி விட்டு கண்ணகியிடம் சென்றாள். கண்ணகி, என்னடி இப்படி வந்து உட்காந்துருக்க? உங்களுக்கு நடுவில் தொந்தரவா நான் இருக்கக்கூடாதுன்னு வந்துட்டேன், போதுமா என எரிந்து விழ மாதவியோ கலகலவென சிரித்து விட்டு, ஏய், அவர் உன்னை வெறுப்பேத்துறாரு, அவ்வளோதான், சும்மாடி, இதெல்லாம் கோச்சுக்காத, போடி. என்னவோ நீ சொன்ன அவர் என்னத்தான் நினைக்கிறாருன்னு பாரு, நீ வந்ததும் உடனே உன்கிட்ட போயிட்டாரு. பைத்தியம், நான் தான் சொல்கிறேன்ல, அவர் உன்னை அள வச்சு வேடிக்கை பார்க்குறாரு. இதெல்லாம் சும்மா தமாசுக்கு. இதுவா தமாசு? போடி. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? பயப்படாத, கோவலன் என்றைக்குமே கண்ணகிக்கு தான் சொந்தம். சரி வா உள்ளே போகலாம். இப்போ நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை கோவலனை காப்பாற்றுறதா. அதை முதல்ல பார்க்கலாம், மற்ற பிரச்சனையை ஆறாமற தீர்த்துக்கலாம் வா என அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார். கோர்ட்டுக்குள் அனைவரும் அமர்ந்த பின் ஜட்ஜ் வந்தார். அவர் வரவும் அனைவரும் மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்றார்கள். அவர் அமர்ந்ததும் அனைவரும் அமர்ந்தார்கள். முதல் வழக்கே கோவலனுடையது, அதனால் அவனை நிறுத்தினார்கள். அவனுக்கு எதிராக பல ஆதாரங்களை வைத்தார்கள். சிம்புவிடம் சண்டையிட்ட போது கோவலனது சில பொருட்கள் விழுந்திருந்தது. அதோடு சிலம்புவின் சட்டையில் கோவலனின் கைரேகை இருக்கவும் கோவலன்தான் கொலை செய்ததாக கூற கண்ணகி அதிர்ந்தாள். கோவலன் சார்பாக வக்கீல் பேசி வாய்ப்பு கேட்க அதற்கு ஜட்ஜு அனுமதி தந்தார். அதற்காக ஒரு வாரம் கழித்து தேதி சொல்லிவிட மீண்டும் கோவலனை அழைத்து கொண்டு சென்றனர் போலீசார். அவனை பார்க்க கூட கண்ணகி மாதவி வந்தும் போலீசார் தடுத்தார்கள். ஆனாலும் இரு பெண்களும் கலங்கிய கண்களுடன் நிற்க அதை கண்ட கோவலன், கண்ணகி, நீ அழுதா அழகா இருக்க என சொல்ல உடனே கண்ணகியின் அழுகை நின்றது. மாதவிக்கு சிரிப்பே வந்தது. எப்படியோ இரு பெண்களின் அழுகியை நிறுத்தினான். அடுத்து, கண்ணகி, நீ தைரியசாலி, புத்திசாலியும் கூட. நீயா இப்படி உடஞ்சு போய் அலறது? உன்னை நம்பித்தானே நான் இருக்கேன். எப்பேற்பட்ட பிரச்சனையும் சர்வசாதாரணமாக முடிக்கிற உனக்கு இந்த பிரச்சனை ஒன்றும் பெருசில்லை. எனக்கு என்னவோ சிலம்பு கொலை விஷயத்தில் சந்தேகம் இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன் கண்ணகி, அவன் சாகணும்னு நினச்சி நான் அவனை அடிக்கவில்லை. நான் அடித்த அடியில் அவன் சாகலை, அது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். ஆனால் எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, அதை மட்டும் நீ கண்டுபிடிச்சி என்னை காப்பாற்றிட்டு போதும். இந்த பிரச்சனை முடிஞ்சு நான் நிரபராதின்னு வெளியே வந்தாதானே என்னால் மாதவியை கல்யாணம் செய்துக்க முடியும். ப்ளீஸ் கண்ணகி, உதவி செய். பாவம் மாதவிக்கு என்னை விட்டால் யார் இருக்கா சொல்லு. சீக்கிரமாக ஆதாரங்களை திரட்டி என்னை காப்பாற்று என சொல்லிவிட்டு அவன் போலீஸ் வண்டியில் செல்ல கண்ணகியும் மாதவியை பார்த்து முறைக்க அவளோ சிரித்தாள். அவர் விளையாடுறாரு கண்ணகி, நம்பாத. முதல்ல அவரை காப்பாற்றுற வழியை பாரு. எப்படி காப்பாற்றணுங்கிறது தெரியலையே மாதவி. எனக்கும் தெரியல கண்ணகி. பாத்தியா, கோவலனுக்கு எதிராக எவ்வளவு ஆதாரங்களை வச்சுருக்காங்கன்னு. கோவலன் அடித்ததால் சிலம்பு சாகலை, வேறு ஏதோ நடந்திருக்கு. கொலைப்பழி கோவலன் மேலே விழுந்திருக்கு. எப்படியாவது கோவலனை காப்பாற்றணும் என சொல்ல கண்ணகி பல கோணத்தில் யோசிக்கலானாள். உதயமூர்த்தியோ கண்ணகியிடம் வந்து, நீ வருத்தப்படாதம்மா, ஆண்டவன் துணை இருக்கிறாரு, கண்டிப்பாக கோவலனை காப்பாற்றிடலாம், தைரியமாக இருமா. நான் வக்கீல்கிட்ட பேசிட்டேன். கோவலனுக்கு எதிராக ஆதாரங்கள் நிறைய இருக்குது. நமக்கு சார்பாக எதுவும் இல்லை. ஏதாவது வழி கிடைச்சா போதும், கோவலனை காப்பாற்றிடலாம் என சொல்லியவர் மாதவியை பார்த்து, ஒன்னாலேயே கோவலன் மாட்டிக்கிறான், நீ அவன் வாழ்க்கையை விட்டு போகவே மாட்டியா என திட்ட மாதவி கலங்கினான். கண்ணகி உடனே அவரிடம், அவளை ஏன் திட்டுறீங்க? அவளுக்கு உதவ போனதால் தானே அவருக்கு இப்படி நடந்துடுச்சு. அதுக்கு அவள் என்ன செய்ய முடியும்? நடந்தது எதுவுமே தெரிஞ்சு நடந்தது இல்லை, தெரியாமல் நடந்தது. என்னவோமா, இந்த பிரச்சனை முடிஞ்சு கோவலன் வெளியே வந்த பின்னாடி இதோ இவளால் உனக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது. கோவலனை விட்டு கொடுத்துடாதம்மா என சொல்லிவிட்டு அவர் சென்றுவிட கண்ணகியோ மாதவியிடம், மாதவி, அவர் பேச்சை பெருசாக நினைக்காத, விட்டுடு. பரவாயில்லை, அவர் சொன்னதும் சரிதானே, என்னால் தானே கோவலன் இப்படி மாட்டிக்கிட்டாரு. இந்த பேச்சு தான் வேணாங்கிறது. இப்போதைக்கு எதுவுமே தெரியலை,
முதல்ல நாம் ஆதாரங்களை திரட்டணும். எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது? முதல்ல செத்தது சிலம்பு தானான்னு பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யலாங்கிற? எப்படியும் சிலம்புவோட உடம்ப ஹாஸ்பிட்டல் மார்ச்சுவரியில் தான் வச்சுருப்பாங்க. அங்கே போய் பார்க்கலாம். நம்மளை உள்ளே விடுவாங்களா? தடுக்க மாட்டாங்க. பணம் 10 செய்யும் மாதவி, வா உனக்கு காட்டுறேன் என சொல்லி கண்ணகி அழைக்க மாதவி குழப்பத்துடனே சென்றாள். பணத்தை வைத்து கண்ணகிக்கு அனுமதி கிடைத்தது. அதுவே மாதவிக்கு ஆச்சரியத்தை தந்தது. கண்ணகி, நீயா இது? தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவ, இப்போ நீயே லஞ்சம் தர்ற, இது தப்பு இல்லையா? என்ன செய்கிறது மாதவி? நமக்கு ஆதாரம் தேவையாச்சே. தப்பான விஷயத்துக்கு பணம் தந்தாதான் அது தப்பு. இது அவசியமான ஒன்று, அதான் பார்க்கிறேன். என்ன நீ தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல, வா போய் சிலம்புவோட உடம்ப பார்க்கலாம் என சொல்லி அவளை அழைத்து கொண்டு சென்றான். மார்ச்சுவரிக்குள் 2 பெண்களும் நுழைந்ததும் பயந்தே விட்டார்கள். அந்த இடம் பிணங்கள் நாற்றம் என அவர்கள் அச்சத்துடனே சென்றார்கள். சிலம்புவுக்கு என தனியாக ஒரு பெட்டி வைத்திருந்தார்கள். அதை திறந்து காட்டினான் அங்கு வேலை செய்பவன். 2 பெண்களும் பார்த்தார்கள். சிலம்புவின் உடம்பு இருந்தது, ஆனால் முகம் சிதைக்கப்பட்டிருக்க அந்த கொடூரத்தை கண்டு 2 பெண்களுக்கும் தாங்க முடியாத அளவு சங்கடம் ஏற்பட்டது. அவசர அவசரமாக 2 பெண்களும் வெளியேறி ஆள் இல்லாத இடத்தில் வாந்தி எடுத்தார்கள். தங்களை ஓரளவு சமாளித்து கொண்டதும் கண்ணகி மாதவியிடம், என்னடி இது, இவ்வளவு மோசமாவா கோவலன் அவனை அடிக்கணும்? இல்லடி, நான் தான் அன்னைக்கு பார்த்தேனே, கோவலன் சிலம்புவை அடித்தது நிஜம், ஆனால் முகத்தில் அடிக்கலையே. அப்புறம் எப்படி முகம் சிதைஞ்சு போன மாதிரி இருக்கு? தெரியல கண்ணகி, பேசாமல் ஒன்று செய்யலாம். என்ன? அன்னைக்கு சிலம்புவுக்கும் கோவலனுக்கும் சண்டை நடந்தப்ப நான் தானே இருந்தேன். என்னை சாட்சியாக கோர்ட்டில் நிப்பாட்டிடு, நான் நடந்ததை சொல்லிடுறேன் என்றான். அப்படி ஒரு விஷயம் இருந்தால் போன முறை நீ வந்தப்பவே வக்கீல் ஒன்றை பிடிச்சிருப்பாரே. கோவலன் உன் பேரை வெளியே எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதோடு நீ போய் நடந்ததை சொன்னால் என்னாகும் தெரியுமா? தோண்டி துருவி கேள்வி கேட்பாங்க. கடைசியில் கோவலன் உன்னை காதலிச்ச விஷயம் வரைக்கும் வெளியே வந்துடும். இதனால் மானம் போயிடும். உன்னை பற்றி தப்பாக பேசுவாங்க. அவர் உன்னை நினச்சி அமைதியாக இருக்காரு. நீ பாட்டுக்கு அதை புரிஞ்சுக்காம தப்பாக செய்யாத. இல்லடி, இதுக்கு மேலே நமக்கு ஆதாரம் கிடைக்காது. அதுக்கு பதிலாக நானே போய் சாட்சி சொல்கிறேனே. அப்படியே நீயே சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஆதாரங்கள் தான். அதான் இல்லையே, இப்போதைக்கு இருக்கிற ஒரே சாட்சி நான் தானே. நீ பேசினா பல உண்மைகள் வெளியே வரும். தேவையில்லாமல் உன் மானம் போகும். போனால் போகட்டும், கோவலனை காப்பாற்றிடலாம். நீ சொன்னதும் அவரை விட்டுட மாட்டாங்க. சாதாரண வழக்கு இது இல்லை, குழப்பலி விழுந்திருக்கு. புரிஞ்சுக்க மாதவி. இல்லை கண்ணகி, நான் நினச்சதை செய்யத்தான் போகிறேன். அப்போ முதல்ல நீ இதை பற்றி அவர்கிட்ட பேசிடு. அவர் சம்மதிச்சா தாராளமாக போய் கோர்ட்டில் சாட்சி சொல்லு, நான் தடுக்கலை என சொல்ல மாதவி சரியென தலையாட்டினார். 2 பெண்களும் இணைந்து ஜெயிலில் இருந்த கோவலனை சந்தித்தார்கள். அவனோ கண்ணகியை கண்டும் வேண்டுமென்றே மாதவியிடம், எனக்காக என்னை தேடி நீ இங்கே வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. உனக்கு என் மேலே எவ்வளவு அன்பு. நான் பாக்கியசாலி மாதவி. இந்த அன்பு ஒன்று போதும். காலம் முழுக்க நான் ஜெயில் தண்டனை அனுபவிப்பேன் என சொல்ல கண்ணகியோ, நானும் இங்கே தான் இருக்கேன் என கத்தினாள். அவனோ அவளை அலட்சியமாக பார்த்துவிட்டு, இருந்துட்டு போ, எனக்கு என்ன, எனக்கு தேவை மாதவி தான் என சொல்ல அவளோ, அப்போ நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? இதை வேற நான் சொல்லணுமா? அப்போ நான் போகிறேன். அதோ அந்த வழியாகத்தானே வந்த, அதே வழியாக வெளியே போ, நான் மாதவியோட பேசணும் என சொல்ல கடுப்பான கண்ணகி அவசரமாக வெளியேறி சென்றுவிட மாதவியோ கோவலனிடம், ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? பாவம் கண்ணகி, உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் மாதவி, அதான் அவளை அனுப்பிவிட்டேன். அதுக்கு நீ இப்படியா? ஆமாம், அவளை போன்னு சொன்னால் போக மாட்டா, அதான் வெறுப்பேற்றி விரட்டிட்டேன் என்றான். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? அது இருக்கட்டும், ஏதாவது ஆதாரம் கிடைச்சதா? அது சம்பந்தமாக நாங்கள் மார்ச்சோரி வரைக்கும் போய் சிலம்புவோட உடம்ப பார்த்தோம். பார்த்ததுமே வாந்தி எடுத்தோம். ஏன்? அவன் முகமே சிதைஞ்சு போயிருக்கு. இந்த நிலைமையில் அவனை பார்த்தா சிலம்பு போலவே தெரியல, சந்தேகமாக இருக்கு. முகம் சிதைஞ்சு போயிருக்கா? ஆச்சரியமாக இருக்கே. அன்னைக்கு நான் அடித்தப்ப கூட அவன் முகத்தில் கை வைக்கலையே மாதவி, அதான் எனக்கும் புரியலை. இதை பற்றி கண்ணகி கிட்ட கேட்டேன், அவளுக்கும் ஒன்றும் புரியலை. ஆனால் அவளுக்கு ஏதோ சந்தேகம் இருக்கான். என்ன சந்தேகம்? செத்தது உண்மையில் சிலம்புதானான்னு. எனக்கும் அதே சந்தேகம்தான் இருக்குது. இப்போ நீ மார்ச்சோரி விஷயம் சொன்னதும் என் சந்தேகம் ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. மாதவி, கண்டிப்பாக அந்த உடம்பு சிலம்புவோடது கிடையாது, வேற என்னவோ நடந்திருக்கு என சொல்ல மாதவியோ,
நான் ஒரு யோசனை சொன்னேன். அது கண்ணகிக்கு பிடிக்கல. என்னை இங்கே கூட்டிட்டு வந்துட்டா. அப்படி என்ன யோசிச்சு வச்ச? இருக்கிற நாட்களில் சரியான ஆதாரம் கிடைக்காம போயிட்டா என்ன ஆகிறது? அதுக்கு பதிலாக நானே சாட்சி சொல்லிடவான்னு கேட்டேன். சாட்சியா? நீயா? ஆமாம், அன்னைக்கு சண்டை உருவானது என்னால் தானே. அந்த இடத்துல நானும் தானே இருந்தேன். நடந்ததை கோர்ட்டில் சொன்னால் பிரச்சனை முடிஞ்சிடும். அறிவு இருக்கா உனக்கு? ஏன் இப்படி சொல்கிறீங்க கோவலன்? பின்ன நீ சாட்சி சொன்னால் மட்டும் என்னை விட்டுடுவாங்களா? ஆதாரம் தேவை மாதவி. அதோட நீ சாட்சி சொல்ல வேணாம். ஏன்? நீ வந்தா அப்புறம் பல உண்மைகள் வெளியே வரும். அப்போ உன் மானமும் என் மானமும் தான் காற்றுல பறக்கும். எப்போவோ நான் உன்னை காதலிச்சதுக்காக இப்போ மானம் போய் 2 பேரும் வருத்தப்படணுமா? பாவம் கண்ணகி, அவள் நிலைமையை நினச்சிப்பாரு. அவளும் இதே தான் சொன்னான். ஆனால் நான் பிடிவாதமாக பேசினதுனால உங்ககிட்ட பேச கூட்டிட்டு வந்துட்டா. சரி, நான் சொல்கிறத கேளு. இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுற வழியை பார்க்கலாம். அதை விட்டுட்டு நீ உள்ளே நுழைஞ்சு இன்னும் பெரிய பிரச்சனையை உருவாக்கிடாத. வேற என்னதான் செய்கிறது? மார்ச்சுவரியில் இருக்கிற உடம்பு சிலம்புவோடது இல்லைன்னு நிரூபிக்கணும். அதுக்கு ஆதாரம் தேடுங்க. அதை வச்சு நான் வெளியே வந்துடுவேன். அப்போ உண்மையிலே சிலம்பு உயிரோட தான் இருக்கான்னு சொல்ல வர்றீங்களா? தெரியலை, என்னால் எதையும் கரெக்டாக சொல்ல முடியலை என்றான் அவன். வெளியே விசாரித்தேன். கொலை ஊர்ஜிதமானால் ஆயுள் தண்டனை தருவாங்கன்னு. அப்படி மட்டும் ஒன்று நடந்தால் என் மானம் போனாலும் பரவாயில்லைன்னு நான் தான் என் மானத்தை காப்பாற்ற சிலம்புவை கொண்டதாக சொல்லி உங்களை காப்பாற்றிட்டு தண்டனையை ஏற்றுக்குவேன் கோவலன் என சொல்ல, அதை கேட்டு மென்மையாக சிரித்த கோவலன், வேணாம் மாதவி, அந்த அளவுக்கு போகாத. கண்டிப்பாக நான் நிரபராதின்னு தீர்ப்பு வரும். அவசரப்பட்டு எதையும் செய்து வைக்காத. கண்ணகி கூட துணையாக இரு. ஆதாரங்களை தேடு ப்ளீஸ் என கெஞ்ச, அவளும் சரியென தலையாட்டி விட்டு, கண்ணகி கிட்ட பேசுகிறீங்களா? வேணாம். ஏன் அவளை அவாய்ட் பண்ணுறீங்க? இல்லை, நான் படுற கஷ்டத்தை பார்த்து அவள் வருத்தப்பட்டா என்னால் தாங்க முடியாது, அதனால தான் என்றான் அவன். உங்கள் மனசில் யார் இருக்கா கோவலன்? இந்த கேள்வி இப்போ தேவையா? சொல்லுங்க. சொன்னால் வருத்தப்பட மாட்டியே. கண்டிப்பாக இல்லை, சந்தோஷப்படுவேன். அப்படியா? உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடாதே. சரி, என் மனசில் இப்போ யார் இருக்கான்னு தெரியுமா? சொல்லுங்க. யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, முக்கியமாக கண்ணகி கிட்ட சொல்லலை. சொல்லுங்க. என் மனசில் சிலம்பு தான் இருக்கா. போதுமா? ஐயே, போமா, போய் ஆதாரத்தை தேடு. சின்ன பிள்ளைங்க போல நீயும் அவளும் நடந்துக்காதீங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. என்னை நினச்சி கவலைப்பட்டு பசியும் பட்டினியுமா இருக்காதீங்க. அவள் சாப்பிடலைன்னா நீ தான் அவளை சாப்பிட வைக்கணும். அவளை உன் பொறுப்பில் விடுறேன், சரியா என்றான். நான் அவளை பார்த்துக்கிறேன், வர்றேன் என சொல்லிவிட்டு மாதவி வெளியேறி வர, கண்ணகியோ கண்கள் கலங்கியபடி நின்றிருந்தாள். அவளின் அழுகையை கண்டு மாதவிக்கு சிரிப்பு தான் வந்தது. என்னடி சிரிப்பு உனக்கு? கோவலன் மேலே நீ வச்சிருக்க காதல் நினச்சி எனக்கு பூரிப்பாக இருக்கு. போடி. சரி, நான் அவர்கிட்ட பேசிட்டேன். அவரும் நீ சொன்னதை தான் சொன்னார். கூடவே செத்தது சிலம்பு இல்லைன்னு சொன்னார். எனக்கும் அதே எண்ணம் தான். எனக்கு என்னவோ அந்த சிலம்பு வில்லங்கம் பிடிச்சவன் ஏதோ ஒரு உடம்பை வச்சு தான் செத்ததா கதை கட்டி கோவலனை சிக்க வச்சுட்டானோ? இருக்கலாம். கோவலன் சொல்கிறாரு, முதல்ல அந்த உடம்பு சிலம்பு ஓடதா இல்லையான்னு நிரூபிக்கணுமா. அதை வச்சு அவர் வெளியே வந்துடுவாராம். அப்படியா சொன்னார்? சரி, அப்படியே செய்திடலாம். என்ன ஈஸியாக சொல்கிற? எப்படி ஆதாரங்களை திரட்டுவ? பார்த்துக்கலாம் மாதவி, நீ வா என அவளை அழைத்து கொண்டு சென்றான். சிலம்புவுடன் வேலை பார்த்த ஆட்களிடம் சென்று விசாரித்தான். அவர்கள் தங்களுக்கு தெரிந்த சிலம்புவை பற்றின விஷயங்களை கூற, அதை மாதவி ஒரு நோட்டில் எழுதி கொண்டாள். சிலம்பு தங்கி இருந்த இடத்தில் கூட விசாரித்தாள். அவனது வீட்டை சோதனையிட்டான். பெரிதாக எதுவும் கிடைக்கவில்லை. ஆயாசத்துடன் வீடு திரும்பினான். கண்ணகி, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. எப்படி ஆதாரத்தை தேடுறது? பிரச்சனை நடந்த இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போறியா? ஊட்டிக்கா? ஆமாம். சரி வா போலாம் என அவளை அழைத்து கொண்டு ஊட்டிக்கு சென்றாள் மாதவி. எங்கு சம்பவம் நடந்ததோ அவ்விடத்தில் 2 பெண்களும் ஆராய்ந்தார்கள். ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா என பார்த்தார்கள். ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. மாதவி கூட நம்பிக்கையை இழந்திருந்தாள். ஆனால் கண்ணகி தைரியமாக இருந்தாள். கண்ணகி, எதுவும் கிடைக்கலையே, நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும். ஆதாரம் இல்லைன்னா கோவலனுக்கு தண்டனை தந்துடுவாங்கடி. அப்படி எதுவும் நடக்காது. நீ ஒன்று பண்ணு, இப்போவே ஊருக்கு போ. நீ வரலையா? இல்லை. வராமல் என்ன செய்ய போகிற? ஆதாரத்தை தேட போகிறேன். நானும் இருக்கேனே. வேணாம், நீ போய் பாரு. ஆதாரம் கிடைக்கலைனாலும் சரி, வக்கீல்கிட்ட சொல்லி கால அவகாசம் கேட்க சொல்லு. அதுக்குள்ளே ஏதாவது செய்கிறேன் என்றான். சரி, நான் கிளம்புறேன். கோவலனோட எஸ்டேட் பங்களாவில் நீ தங்கிடு. அது உனக்கு பாதுகாப்பாக இருக்கும்.
சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு என சொல்ல மாதவியும் கிளம்பி சென்றான். மறுநாள் கோர்ட்டில் கோவலனுக்கு எதிராகவே வழக்கு வந்தது. ஆதாரங்கள் அவனுக்கு எதிராக இருந்தது. மாதவியும் நடப்பதை கவனமாக பார்த்து கொண்டுதான் இருந்தார். வக்கீலும் முகம் சிதைந்து போன உடல் சிலம்பு உடையதுதானா என கேள்வி தொடுக்க, அரசு தரப்பு வக்கீலும் அந்த உடம்பில் இருந்து எடுக்கப்பட்ட இரத்த வகை, உயரம், அங்க அடையாளம் என அனைத்தும் சிலம்புவுடன் பொருந்தியுள்ளது என சொல்ல, அதற்கு மேல் என்ன செய்வதென வக்கீலுக்கு தெரியவில்லை. கோவலன் நம்பிக்கை இழந்தான். ஆனால் மாதவி கண்ணகி சொன்னதை வக்கீலிடம் சொல்லி கால அவகாசம் கேட்க, அதற்கு ஜட்ஜ் சரியான காரணம் கேட்க, அதற்கு வக்கீலால் பதில் அளிக்க இயலவில்லை. ஜட்ஜ் தீர்ப்பு எழுத போகும் நேரம் கோர்ட்டுக்கு வெளியே கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அதில் அனைவருமே திகைத்தார்கள். ஜட்ஜு கூட என்னவென பார்த்தார். மாணவர்களின் கோபம் கட்டுக்கடங்காமல் போனது. அதில் அவரே வக்கீல் கேட்டது போல கால அவகாசம் தந்தார். அதுவும் 3 நாட்கள் மட்டுமே. இந்த 3 நாட்களில் எப்படியாவது கோவலன் நிரபராதி என கண்ணகி ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும். அது எப்படி என தெரியாமல் குழம்பினார் மாதவி. ஆனால் கோவலனோ கண்ணகியின் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். கல்லூரி மாணவர்களிடம் பேசி கலைந்து செல்ல வைத்தான். அவனை மீண்டும் ஜெயிலுக்கு அழைத்து சென்றார்கள். மாதவியோ நடந்ததை கண்ணகியிடம் சொல்ல ஊட்டிக்கு விரைந்தான்.